ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 டிஃபன் வெரைட்டி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வேர்க்கடலை சட்னி தோசை, இன்னொன்று அவல் சுண்டல். இந்த வேர்க்கடலை சட்னி தோசைங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஆக்சுவலாக அந்த தோசை சட்னி ரெண்டையும் தனித்தனி நம்ம பண்ணியும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அந்த ஸ்பியர் பண்ணி காட்ட போகிறது, அதாவது அது தோசை மேலே அதை தடவிட்டு அது எப்படி பயன்படுத்தலான்னு காட்ட போகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அவல் சுண்டல். பொதுவாக இந்த அவல் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் சர்க்கரை தேங்காயெல்லாம் போட்டு இல்லை வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு அந்த மாதிரியும் கலந்து சாப்பிடுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெறுமனே தாளித்து கொட்டி அதை ஒரு அவல் உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். பட் அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக புளியெல்லாம் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி தோசை. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிவிட்டேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தோசை மாவு 2 கப், சட்னி செய்ய வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1/2 கப், தேங்காய் துருவல் 2 மேஜை கரண்டி, காய்ந்த மிளகாய் 4, புளி ஒரு சிறிய துண்டு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தோல் உரித்த பூண்டு பற்கள் 3, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது இந்த வேர்க்கடலை சட்னி தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ தோசை மாவு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா தோசை மாவு. இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற மாவு அந்த இட்லிக்கு அரைச்சி வச்சுருப்போம். முதல்ல மேலோடு இருக்கிற மாவெல்லாம் இட்லி ஊற்றிட்டு அடி மாவு தோசை ஊற்றுவோம். அந்த மாதிரியே நம்ம மாவு எடுத்துக்கலாம். அந்த மாவில் கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 2 கப் மாவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து அதை நல்லா கலந்துட்டிங்கன்னா இந்த ஹோட்டல் தோசை மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட்டாக நல்லா வரும். சரி, இதுக்கு வந்து இருக்கிற மாவில் கரைச்சிக்கிறது. பட் இதுக்குன்னே மாவு அரைக்கிறதா இருந்தால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி, இந்த பச்சரிசி மாவரிசியாகவும் இருக்கலாம், 1/2 கப்பு அளவுக்கு உளுந்து, இதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சது நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வெண்ணெய் மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சி கொஞ்சம் உப்பை போட்டு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுடுங்க. இது நல்லா கொஞ்சம் எப்பவும் பொங்கி வர மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நல்லா அதில் 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூன் சர்க்கரை அதை போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அந்த மாவை எவ்வளோ தண்ணி வேணும் ஊற்றி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம தோசை ஊற்றினோம்னா அது நல்லா ஒரே மாதிரி செவந்து கொடுத்து நல்லா வரும் இந்த தோசை. இந்த தோசையில் ஒன்று ஹோட்டல் தோசை மாதிரி கேட்குற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தோசையை சுட்டு எடுத்து வச்சு நம்ம இட்லி மாவில் தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்து வச்சு இதை சாப்பிட முடியாது. இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிடும்போது தோசை அங்கே நல்லாயிருக்கும், நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு ரப்பர் மாதிரி வரும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இழுவையாக இருக்கும். ஆனால் சுட சுட தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை கல்லில் தண்ணியை தொடச்சி ஊற்றுனீங்கன்னா ஒரே மாதிரி செவந்து கொடுத்து ரொம்ப நல்லா வரும் தோசை. இந்த தோசை மாவில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ தேவையோ அந்த என்ன தேவையோ அந்த அளவுக்கு மாவு அரைச்சி வச்சுக்கணும். இது மேலும் வந்து ஒரு 2-3 நாளைக்கு சேர்ந்தா மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா இருக்காது, ரொம்ப புளிச்சு போயிடும். இன்னும் துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப சீக்கிரம் பிடிக்கும். அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பண்ணிங்க புது மாவு அரைச்சிக்கங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வேர்க்கடலை சட்னி. இதுக்கு நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு கடாய் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக எண்ணெய், இந்த மிளகா வறுபடுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். மிளகா, இந்த மிளகா வந்து நிறம் மாறாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா செவந்து கொடுத்து வரட்டும். பட் ரொம்ப அப்படியே நிறம் மாறுச்சுன்னா அந்த சட்னியோட கலர் மாறும். இப்போ இதில் பூண்டு, பெருங்காயம் நான் போட்டு ஒரு 10-12 செகண்டு தான் வறுத்துருப்பேன் மிளகாயை. இந்த மிளகாயோட நல்ல ஒரு மணம் வரணும். அதுக்கப்புறம் உடனே மற்ற பொருள் சேர்த்துடலாம். இப்போ வேர்க்கடலை, அதோட கூட கொஞ்சம் புளி, கொஞ்சமாக புளி, ரொம்ப வேண்டாம், புளி அதிகமாக இருந்தால் அந்த சட்னி நல்லா இருக்காது. எல்லாமே அளவாக இருக்கணும், சரியாக இருக்கும். காரம் வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் அதில் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். அதோட கூட இது அளவான காரமாக இருக்கும். அந்த 1/2 கப்புக்கு 4 மிளகா, அதுக்கு மேலே தேவையான நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய், இந்த சட்னிக்கு உப்பு அளவாக போட்டிருக்கோம். இதில் ஒரு 3/4 பதம் உப்பு இருந்தால் கூட போதும். என்ன காரணம்னா நம்ம சட்னி வந்து தோசை மேலே தடவ போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும்,
சட்னி ரொம்ப உப்பு இருக்குன்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அளவாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரளவு கொஞ்சம் நைஸாகவே அரைக்கலாம், ரொம்ப கரகரன்னு அரைக்கணும்னு இல்லை. இந்த சட்னியை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கரகரப்பாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க, நல்ல கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி தோசை மேலே தடவுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். வேர்க்கடலை சட்னி, தோசை மாவும் ரெடியாக இருக்குது. கல்லை காய வச்சு தோசையை ஊற்றி சட்னி தடவ வேண்டியது தான். நான் ஒரு இரும்பு கல் போட்டிருக்கேன். நான் சின்னதாக அதில் ஒரு தோசையை ஊற்றிடுறேன். இப்போ தீ நிதானமாக வச்சுக்கோங்க, ரொம்ப தீ அப்படியே இது பண்ண வேண்டாம். தீ ஓரளவுக்கு நிதானமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய், இது தோசை ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் சட்னி தடவணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த மாவோட வலித்து வச்சுக்கிட்டு வரும். அதனால் ஓரளவுக்கு நல்ல தோசை வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் சட்னி ஊற்றலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். விருப்பப்பட்டவங்க எண்ணெய் ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம் நல்லா. அல்லது நம்ம எண்ணெயே இல்லாமல் சுட்டு எடுக்கிற மாதிரி நிதானமாக, நான் ஏற்கனவே சொன்னேன் இது மாதிரி நிதானமாக வந்து சுட்டு எடுத்தோம்னா இது நல்லாயிருக்கும். அதாவது இந்த இளம் தோசைன்னு ஊற்றுவாங்க, அந்த மாதிரி தோசை ஊற்றுறவங்க வந்து எண்ணெய் அதிகம் ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் சட்னி நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இதில் சட்னியை நல்லா தடவிடலாம். இந்த அடுப்பில் வச்சு நம்ம சட்னி தடவுற போது இதில் ஒரு வேக்காடு அந்த சட்னி வேகும். அப்போ நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அந்த தோசையோடு சேர்ந்து அது நல்ல வாசனை கொடுக்கும். உங்கள் வீட்டில் அந்த கல் நல்ல இதுவாக இருந்து அடுப்பு தீ பரவலாக இருந்து வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு பரவி வரும். அந்த தோசையோட கலர் வந்து ஈவனாக வரும். இப்போ இந்த வேகிற போதே ஒரு நல்ல வாசனை வருது பாருங்கள். இது நார்மலாக அந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். திருப்பி போட வேண்டாம். திருப்பி போடாமல் வந்து உங்களுக்கு நிதானமாக நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். திருப்பி போட்டோம்னா கல்லில் ஒட்டிக்கும். ஸோ நிதானமாக அப்படியே நல்லா வேக வச்சு இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஒரு மடிச்சுட்டு அதை அப்படியே எடுக்க வேண்டியது தான். இப்போ அடுத்த தோசை ஊற்றும்போது நிறைய பேர் என்னை கேட்குற கேள்வி, ஒரு நிமிஷம் நான் தண்ணி தெளிச்சிட்டு அதை சொல்கிறேன். இப்போ நடுவில் நான் தண்ணி தெளிச்சிருக்கேன். இது என்ன காரணம்னா, அந்த நடுவில் மட்டும் அது வந்து சூட்டை நல்லா தணிச்சு விடும். இப்போ தோசை ஊற்றுற பாருங்க. இப்போ இது வேகத்துக்குள்ளே எதுனாலும் சொல்லலாம். பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி, அது என்னங்க ஒரு சின்ன தொடப்பத்தை வச்சுட்டு இந்த ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அதுக்குன்னே அந்த தொடப்பம் வச்சுருப்பாங்க. எண்ணெயும் தண்ணியும் தொட்டு தடவி பண்ணுறாங்க. அது என்னென்னா அந்த சூட்டை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அது ஒரே மாதிரி பரவலாக எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அது வந்து ஹீட்டை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற தோசைக்கல்லும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அடுப்பில் வந்து எனக்கு நடுவில் மட்டும் செவக்குது பாருங்கள். ஸோ நான் தீயை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் லேசாக சாய்ச்சா மாதிரி வச்சு எல்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி தண்ணி தெளிக்கிற போது நம்ம வீட்லேயும் லேசாக தண்ணி தெளித்து ஒவ்வொரு தோசைக்கு இடையிலும் தண்ணி தெளித்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தோசை ஊற்றுற போது இப்போ நல்லா நமக்கு தெரியும், எனக்கு இந்த நடுவில் மட்டும் சூடு ஜாஸ்தி ஆகுது, அதனால் அந்த இடம் மட்டும் செவக்குதுங்கிற போது நான் நடுவில் மட்டும் கொஞ்சம் அதிகமான தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தீ நல்லா குறைச்சிட்டேன். இந்த தோசை சட்னி அதில் நம்ம தோசையை ஊற்றிட்டு நான் மேலே சட்னி அப்படியே நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா மடித்து எடுக்கணும். அது வெந்ததுக்கப்புறம் மடித்து எடுக்கணும். வேகும்போதே ஒரு நல்ல வாசனையோடு வெந்துட்டுருக்கு பாருங்கள். இதுக்கிடையில் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம வேர்க்கடலை சட்னி தோசைக்கு நல்லா தோசையை ஊற்றிட்டு மேலே வேர்க்கடலை சட்னியை ஸ்மேர் பண்ணி வச்சுருந்தோம், தடவி வச்சுருந்தோம். அது வெந்துட்டு இருந்தது. இப்போ அதை எடுத்துடலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவல் சுண்டல். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அவல் சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், கொண்டை கடலை 1/4 கப் ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் துருவல் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், புளி சிறிய துண்டு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வறுத்து பொடிக்க காய்ந்த மிளகாய் 5, தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். இந்த அவல் சுண்டலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த அவல் சுண்டலுக்கு நான் இப்போ வந்து கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். இதோட இந்த கொண்டக்கடலை போடும்போது ஒரு நல்ல ருசி கொடுக்கும். அதனால் நம்ம கொண்டக்கடலையை முதலையே இது பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டால் முந்தின நாளே, அதாவது காலையில் டிஃபன் பண்ணுறோன்னா முந்தின நாள் ஊற வச்சுக்கலாம். இல்லை சாயந்தரத்துக்குன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு லேசாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு 7-8 விசில் குக்கரில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற மீதி தண்ணியை அந்த வடித்து சுண்டல் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிடணும். நான் ஏற்கனவே இந்த புளியை வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் கெட்டி அவல், இதுக்கு வந்து நல்ல இந்த பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க இல்லையா, மெல்லிய அவலாக இருக்கும். நான் அது சரியாக வராது, கெட்டி அவல் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கெட்டி அவல் எடுத்துருக்கோம். இந்த அவலை வந்து லேசாக தண்ணி ஊற்றி ஒரு கழுவிடலாம். இந்த அவலை நல்லா 2 தடவை கழுவிட்டால் போதும், அதுக்கு மேலே ரொம்ப வேணாம், ஏன்னா அதுலேயே வேறு ஊறி போயிடும். இப்போ இந்த அவலை நல்லா 2 தடவை நான் கழுவி வச்சுட்டேன். கொண்டைக்கடலையும் வேக வச்சுருக்கேன். இப்போது இந்த அவலை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதில் கொண்டைக்கடலை வேக வச்சது, இந்த கொண்டைக்கடலை அவங்கவுங்களோட டிஷ் நம்ம 1/4 கப்புன்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதில் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதோட கூட மஞ்சள் தூள், இந்த புளியில் தான் அப்படியே நல்லா அந்த அவலும் ஊறி கொண்டைக்கடலையும் ஊறும்போது நல்ல ஒரு அதை சாப்பிடும்போது நல்லா தெரியும் இந்த ருசி. சும்மா மேலோட லாஸ்ட்டில் ஊற்றுறத விட இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் கொண்டைக்கடலை ஊற வச்ச தண்ணியாக இருந்ததுன்னா அது நல்ல ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அவலை நல்லா ஊற வச்சாச்சு. இனி வந்து இதை தாளிக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்தில் ஊறின அவல் பார்த்திங்கன்னா பொலன்னு நல்லா உதிர்ந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை தாளித்து விடணும். அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பொடி ஒன்று பண்ணுவோம். அதாவது தனியா, இது கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோட கலப்போம். அந்த பொடியை முதல்ல ரெடி பண்ணிப்போம். அந்த அவல் வேறு ஊறிட்டு இருக்கட்டும். நான் அதுக்கு முன்னாடி அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம வந்து அவலை வந்து புளி தண்ணியில் மஞ்சள், உப்பு, அதோட கூட வேக வச்ச கொண்டைக்கடலைலாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு பொடி பண்ணணும். இந்த பொடிக்கு ஒரு பாத்திரத்தை போட்டுட்டு இந்த இதுக்கு தகுந்த அளவு 5 காஞ்ச மிளகாய் கொடுத்துருக்கேன் நான் 1 கப் அவலுக்கு. இது வந்து நார்மல் காரம். உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம், அல்லது ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வதக்கி அதையும் சேர்த்துக்கலாம். பட் இதில் வந்து புளிப்பு, இந்த சுண்டலில் புளிப்பு தெரியணும். அந்த புளிப்பு தெரிஞ்சு ருசி தெரிஞ்சால் தான் இந்த அவல் சுண்டல் நல்லாயிருக்கும். இதில் காஞ்ச மிளகாய், நான் 1 மிளகாய் எக்ஸ்ட்ராவே இருக்குது இதில் போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு, தனியா, இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதில் இந்த தேங்காய் பூ இருக்குது இல்லையா, அதை சேர்த்துடும். லாஸ்ட்டில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன். லேசாக ஒரு வறுத்துட்டு இதை நுணுக்கிடுவோம். இதை அப்படியே மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ இந்த பொடி அரைச்சி வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் போட்டுடலாம்.
கொஞ்சமாக எண்ணெய், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு எண்ணெய் வேணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். இந்த வெங்காயமும் இன்றைக்கி நான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் போடுறேன். இந்த வெங்காயமே வேண்டாம், வெங்காயம் இல்லாமல் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து இதே மாதிரி எண்ணெயை காய போட்டுட்டு கடுகு இதே மாதிரி தாளிச்சிட்டு நம்ம பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு அப்படியே அந்த அவலை போட்டு இந்த பொடியும் போட்டு நல்லா கிளறிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். புளி தண்ணி சில பேர் பார்த்திங்கன்னா மருந்து சாப்பிட்றேன் எனக்கு புளி ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால், அந்த புளிப்பும் வேணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எலுமிச்சம்பழம், இந்த ஒரு கப்புக்கு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸை புழிஞ்சிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு இதே மாதிரி பெசரி வச்சுட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோடு நம்ம செய்யக்கூடியது. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு, அதில் வெங்காயம், கருவேப்பிலை, இது வந்து நான் முதலையே கருவேப்பிலை சேர்த்துடுறேன். பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு அந்த வெங்காயத்தில் போட்டுருங்க. ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை தான். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு வருது. நம்ம எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் கடுகு தாளித்தோம், அதோட கூட வெங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டோம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு ரொம்ப நிறம் மாறணுன்றதில் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறம் மாறணும். அந்த மாதிரி வந்தால் தான் அது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் வதங்குற வாசனை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தெரியும். எங்கேயாவது நம்ம நடந்து போயிட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த காற்றுல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனையை வச்சு உடனே சொல்லிடுவேன். நான் சொன்னேன், ஐயோ மசாலா வடை போடுறாங்க, இல்லை வெங்காயம் வதக்குறாங்க, உருளைக்கிழங்கு தாளிக்கிறாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். என்னென்னா இந்த வெங்காயத்தோட வாசனை அந்த மாதிரி நல்லா வதங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி இருக்குது. ஏறக்குறைய அந்த ஈரத்தன்மை போய் வெங்காயம் பொரியிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். நல்லா எப்படி நமக்கு தெரியும்னா, இதை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வருது. அப்படின்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வந்து வெளியில் தள்ளுதுன்னு அர்த்தம். இந்த ஈர சத்து இல்லாமல் வெளியில் தள்ளுதுன்னு அர்த்தம். இப்போ இது நம்ம அவலை கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டு பொலன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடி போட்டோன்னே இன்னுமே நல்லா இழுத்துக்கும். நம்ம இப்போ வறுத்து நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தனியா, மிளகா, தேங்காய் இதெல்லாம் சேர்த்த பொடி இது. இப்போ தீ நிதானமாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் கிளறினோம்னா அந்த மஞ்சள் தூள் சேர்த்துருந்த அந்த பச்சை வாசனைலாம் அதில் போயிடும். இப்போ நம்ம நல்லா கிளறி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இதை நல்லா அடியோட மேல் இப்படி கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிக்கிட்டு ஒரு பக்கம் இல்லாமல் ஒரு பக்கம்னு எல்லா பக்கமும் நல்லா ஊறிக்கிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நேர்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். இது வந்து நம்ம இப்போ கிளறிட்டோம் இல்லையா, நம்ம கிளறி இறக்க போகிற போது துருவின வெல்லம் கொஞ்சமாக, அது ரொம்ப போட்டுறக்கூடாது, துருவின வெல்லம் அதை எடுத்துக்கலாம். அல்லது இப்போல்லாம் நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது நாட்டு சக்கரை, இது ஏதாவது ஒன்று மேலோட நல்லா தூவிட்டு நல்லா 2 கிளறு இறக்குனீங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு கலந்து ஒரு கலவையாக இருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் அதில் சேர்க்க விருப்பப்படுறவங்க அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை இப்போ பரிமாறணும். ஆக்சுவலாக கோவில்களுக்கு போகிற போது ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இந்த அவல் தான் சாப்பிடுவாங்க. ஊற வச்ச அவலில் கொஞ்சம் வெல்லமும் அல்லது இது சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து கலந்துட்டு சாப்பிடுவாங்க. பட் வெல்லம் சேரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சும்மா அது ஊற வைக்கணுங்கிறது இல்லை. அவல் நல்லா கழுவிட்டு அது அப்படியே நல்லா தண்ணி ஃபுல்லாக 2 தடவை கழுவி வடிச்சிட்டு அதில் வெல்லத்தை நல்லா துருவி போட்டு தேங்காயும் போட்டு விருப்பப்பட்ட ஏலக்காய் தூள் அதோடு கூட ஒன்றும் பாதியமாக வேக வச்ச பாசிப்பருப்பு இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு பெசரி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா கர்நாடகா பக்கம்லாம் அந்த அவல் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுவாங்க. ஒரு தடவை கோயிலில் போய் தங்கி இருக்கும்போது கோவிலில் காலையில் டிஃபனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவல் உப்புமா பண்ணி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவங்க பொடி போட்டிருந்தது வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதுலேயுமே இனிப்பு, புளிப்பு, உப்பு 3ம் கலந்து அந்த காரமும் கலந்து அது ஒரு மாதிரி எல்லாத்தோட கலவையும் இருந்த மாதிரி இருந்தது. நல்ல ருசிக்க இருந்தது. பட் நமக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள்னால் நம்மளால் காலையில் சாப்பிட முடியாது.
ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், இல்லை இடைப்பட்ட பலகாரத்துக்கு ஏதாவது இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை உப்பு புளிப்பு காரத்தை நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு விஷயம். இதில் வந்து கெட்டி அவல் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். கைக்குத்தல் அவல் கிடைக்கிது, இப்போல்லாம் சிகப்பரிசி அவல் கைக்குத்தல் அவல்லாம் கிடைக்கிது. இன்னும் ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனை அதை சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன ரீகேப். இப்போ இந்த வேர்க்கடலை சட்னி தோசைக்கு பார்த்திங்கன்னா தோசை மாவு ரெடியாக வச்சுட்டோம். ஒரு கடாயை காய வச்சோம். அந்த கடாயை காஞ்சிருந்ததுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகா பூண்டு பல்லியும் போட்டோம். ஒரு வறுத்துட்டு பெருங்காயம், அதுக்கப்புறமா அதில் வேர்க்கடலை தேங்காய் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வறுத்துட்டு நைஸாக தளதளப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு தோசைக்கல்ல காய வச்சு மாவை ஒரு கரண்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தோசையாக தேய்ச்சிட்டு அது கொஞ்சம் வேக விட்டதுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றி இந்த சட்னியில் கொஞ்சத்தை சேர்த்து நல்லா சுற்றி பரவலாக தடவிட்டோம். அதுக்கப்புறமா அது நல்லா வெந்ததுக்கப்புறமா மடித்து எடுத்தோம். வேர்க்கடலை சட்னி தோசை தயார். அடுத்து பார்த்த இந்த அவல் சுண்டலுக்கு ஒரு சின்ன ரீகேப். அவலை நல்லா ஒரு 2 தடவை கழுவி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருந்தோம். இந்த புளி தண்ணியில் கழுவின அவலை வேக வச்சு எடுத்து கொண்டக்கடலை அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பெசரி ஊற வச்சு வச்சுட்டோம். ஒரு கடாயை காய வச்சு அதில் சிட்டிகை எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கடலைப்பருப்பு தனியாக சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி தேங்காயும் போட்டு நல்லா ஒரு வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். திரும்ப ஒரு கடாயை காய வச்சு அதில் கடுகை தாளிச்சிட்டு கருவேப்பிலை வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து கொஞ்சம் சிட்டிகை உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அதில் ஊற வச்ச அவல் பொடிச்ச பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து இறக்கிட்டோம். அவல் சுண்டல் தயார். இப்போ பார்த்த இந்த 2 டிஃபன் ஐட்டமும் ஒன்று நைட்டுக்கு பண்ணலாம், இன்னொன்று இந்த அவல் சுண்டல்லாம் மத்தியானம் இல்லைனா சாயந்தரம் இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். காலையில் இந்த 11 மணி வாக்கில் ஒரு பசி எடுக்கும் பாருங்கள் லீவ் நாளில் குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி நேரங்கள்லேயும் நம்ம வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடியது, ரொம்ப நல்ல டேஸ்டியான வாய்க்கு உப்பு காரம் புளிப்போடு சேர்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நேர்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.